இவருக்கும் வணக்கங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக்காக வர சொன்ன போது கிணத்துக்கடவு பகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் போர்க்கொடி தூக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை எப்படியாவது கிணத்துக்கடவு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறப்பல நின்றுட்டாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய தொண்டர்களுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன பார்லிமெண்ட் தேர்தலில் பொள்ளாச்சி ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் கணிசமான அதிகப்படியான ஓட்டுகளை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால் திரும்பவும் கோவை மாவட்டத்தை இன்னும் அதுவும் பர்டிகுலராக கிணத்துக்கடுவை நம்ம கேட்டு பெற்றே ஆகணும். இந்த தடவை பெறாமல் விட்டுட்டோம்னா திரும்ப நம்மளால் தேர்தலையே நிற்க முடியாது அப்படிங்கிறப்பல சொல்லி போர்க்கொடி தொடங்கினாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கிணத்துக்கடுவு பகுதி பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அப்படியெல்லாம் இல்லை, கூட்டணியில் சிலர்களை ஒதுக்கப்படும் பொழுது நமக்கு வேணுங்கிறத தான் நம்ம செய்யணுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் நாம் தொந்தரவாக இருக்கக்கூடாது. கட்சிக்கு நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுக்கு சீட்டு கிடைக்காதது இல்லை, மக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு சீட் கொடுக்காததெல்லாம் பெரிய விஷயமாகவே இருக்காது. இப்போ இல்லைன்னா என்ன, நாம் அடுத்த வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் அதிக இடங்களில் நம்ம நின்று வெற்றியை பெறலாம் அப்படிங்கிறப்பல அவருக்கு சமாதானப்படுத்தி அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நிற்கிறத நாம் எப்படி ஜெயிக்க வைக்கலாம், எந்த மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும், அந்த மாதிரி ஒற்றை குறிக்கோளோடு இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் முன் வச்சு போகலாம் அப்படிங்கிறப்பல அவர் எடுத்துரைத்து அந்த கட்சிக்காரரை நல்வழிப்படுத்தி இருக்கிறாரு. இது உண்மையிலேயே ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற பொழுது அவருடைய பங்காற்றல் இதில் சிறப்பாக வெளிப்படுது. எப்படி இருந்தாலும் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுல இவர்களுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா தலைவர்களுமே பண்ணும்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று திமுகவுக்கு சரியான பாடத்தை புகட்டுங்கிறது இந்த மாதிரி செயல்கள் விளக்கி இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.